வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரியாம்பிள்ல ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க வார்த்தை, "வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா." இந்த வார்த்தை வந்துட்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? பிரியாம்பிள்ல என்னதான் சொல்ல வருது? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, "வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா." இது வந்துட்டு பாப்புலர் சாவர்னிட்டிய வந்து காமிக்குதுன்னு சொல்றாங்க. பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்றது என்னன்னா, சாவர்னிட்டின்றது இப்போ நம்ம கையில நமக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுக்கிற ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் நம்மகிட்ட இருக்குல்ல, ஒரு சுப்ரீம் பவர் இருக்குல்ல, அத வந்து சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைய நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து இது என்னதான் சொல்ல வருது? இந்த "வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா" என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து மக்களால் எழுதப்பட்டது. எந்த ஒரு கிங்னாலேயோ இல்லை ஃபாரின் பவர்னாலேயோ கான்ஸ்டியூஷன் எழுதப்படலை. இந்த சுப்ரீம் பவர் வந்து மக்களுக்கு உரியது. அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் பவர் வந்து எலெக்ஷன்ஸ் மூலியமாகவும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமாகவும் எம்பி எம்எல்ஏஸ் மூலியமாகவும் தான் இந்த சுப்ரீம் பவர் வந்து காமிக்கப்படுது அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ் அவங்களோட டெஸ்டினியை அவங்களே சூஸ் பண்ணுற உரிமை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான கவர்னன்ஸ் வந்து தேவை அப்படின்றதையும் சூஸ் பண்ணுற உரிமை சிட்டிசன்ஸ்க்கு இங்கே இருக்குது. எந்த மாதிரியான அரசு வந்து நடைபெறணும் அப்படின்ற சூஸ் பண்ணுற இதுவும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டினாலையும் இம்போஸ் பண்ணப்படலை அப்படின்ற சொல்ல வரதுக்காக தான் "வி த பீப்பிள் ஆஃப் இந்தியான்ற வார்த்தையை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் தங்களுக்கு தானே கொடுத்துக்கிட்ட ஒரு கிஃப்ட். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட்லி பிரியாம்பிள்ல "வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா" அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர் வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம், திரும்ப பார்க்குறோம். சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதில் இந்த சோஷியலிஸ்டும் செக்யூலரும் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வரப்பட்டிருக்கும், இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாவரின்ற வேர்டுக்கான மீனிங், அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக நாளைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.